ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேலேருந்து ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 1க்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் கீ செக் பண்ணுறதுக்கு வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் டேரெக்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்னு இருக்கும். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க. பாஸ்வேர்டு இருக்க இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுங்க. இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸை என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிட்டு இங்கே லாகின் இருக்கு இல்லையா, இந்த லாகினை கிளிக் பண்ணுங்க. லாகின் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கேண்டிடேட் டீடைல்ஸ்ன்னு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் இருக்கும். 3வது டேபு ஹெல்ப் டெஸ்க்கு, 4வது கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ்ன்னு இருக்கும். இந்த கேண்டிடேட் ரெஸ்பான்ஸை கிளிக் பண்ணுங்க. இந்த டேபுக்குள்ளே வந்ததும் டவுன்லோட் யுவர் கொஷின் பேப்பர் அசஸ்மெண்ட்னு இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் ஹியர்ன்னு இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஹியர் மட்டும் பாருங்க ப்ளூ கலரில் இருக்கும். ஓகே, கிளிக் ஹியர்ன்னு இருக்கும். ஹியர் மட்டும் ப்ளூ கலரில் இருக்கும். இந்த ப்ளூ கலரில் இருக்க இந்த ஹியரை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களோட ஆன்சர் கீ வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதை வந்து ஒரு பிடிஎஃபா சேவ் பண்ணிக்கோங்க. இங்க பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணி இதை வந்து ஒரு பிடிஎஃபா சேவ் பண்ணிக்கோங்க. மேலே பாத்தீங்கன்னா ஒரு யூஆர்எல் இருக்கும். ஓகே, ஸோ மேலே இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து நீங்க காப்பி பண்ணணும். இதுதான் உங்க ஆன்சர் கீயோட யூஆர்எல். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C கொடுங்க. இதை காப்பி பண்ணிட்டு வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ரேங்க் மித்ரா அண்ட் ரேங்க் குருஜியோட வெப்சைட் வந்து கொடுத்துருக்கேன். 2 லிங்க்ல ஏதாவது ஒரு லிங்கை கிளிக் பண்ணுங்க. ராமார்க் கால்குலேட் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ ராமார்க் கால்குலேட் பண்றதுக்கு இந்த யூஆர்எல் ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க ரேங்க் குருஜி வெப்சைட்டை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ரேங்க் குருஜி வெப்சைட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 1 2026 ஆன்சர் கீ கால்குலேட்டர்ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்க ஆன்சர் கீயோட யூஆர்எல் பேஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்க கேட்டகரி இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க ஜோன் இருக்கும். ஜோன் சூஸ் பண்ணிட்டு இந்த கால்குலேட்டை கிளிக் பண்ணுங்க. ஸோ கால்குலேட் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, நீங்க எத்தனை கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதில எத்தனை கரெக்ட்டு, உங்களோட ரா மார்க் என்னங்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துரும். ஸோ இதில ரா மார்க் நீங்க செக் பண்ணிட்டு, உங்களுக்கு எவ்வளோ ரா மார்க் வருதோ, அத லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு உங்க என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 1ஓட ரா மார்க் என்னங்கிறத மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஆன்சர் கீயை ஓப்பன் பண்ணி தரோவா அதை வந்து அனலைஸ் பண்ணணும். இப்போ வந்து ரா மார்க் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ கரெக்டாக 100 கொஷின்ஸ் இருக்கும். இந்த 100 கொஷின்ஸையும் 1 பை 1 நீங்க வந்து பாருங்க. ஏன்னா சப்போஸ் இதுல வந்து ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நீங்க வந்து கரெக்டா பண்ணிருப்பீங்க. ஆப்ஷன் பி கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து சூஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா ரயில்வே டிபார்ட்மெண்ட் அந்த கொஸ்டினை வந்து ராங்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு நீங்க அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணலாம். அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்கு 50 ரூபாய் ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் ஆன்சர் கீ. இதுல உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பர், உங்களோட நேம் எல்லா டீடைல்ஸுமே இதுல வந்து இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்களோ அந்த கொஷின்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கான ஆன்சர் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்க கூடிய டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ கரெக்டாக 100 கொஷினையும் பாருங்க. நீங்க கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கலாம், அவங்க அதை ராங்குன்னு கூட மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 50 ரூபா ஃபீஸ் பே பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க ரைஸ் பண்ணக்கூடிய அப்ஜெக்ஷன் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க பே பண்ணக்கூடிய இந்த 50 ரூபாயை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கான மார்க்கையும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்க ரைஸ் பண்ணக்கூடிய அப்ஜெக்ஷன் வந்து ராங்கா இருக்கு அப்படின்னா இந்த 50 ரூபாய் ஃபீஸை வந்து உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. மார்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நீங்க ரைஸ் பண்ணக்கூடிய அப்ஜெக்ஷன் வந்து கரெக்டா இருக்கணும். ஓகே, வேற எதுவும் உங்களுக்கு இந்த ஆன்சர் கீ செக் பண்றதுல டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, இப்பதான் மேம் நான் ரயில்வே படிச்சுட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல. எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லேயே எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் டேட்டு இன்னொரு 1 வீக் ஆர் 2 வீக்ல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். மே ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ள என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான சிபிடி 1 எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட் மினிட்ல டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு எப்படி டெஸ்ட் எடுக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல அண்டர் கிராஜுவேட்டுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. அதுல ஜாயின் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் எடுக்கலாம்.
டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 499. அதே மாதிரி கரண்ட் அஃபேர் என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு எனக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேருக்கு 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஆன்சர் கீ பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.